இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஆட்டோ தொழிற்சங்கத்தினருடனான ஆலோசனைக்கு பிறகு அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பைக் டாக்ஸியை பொறுத்தவரை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற நடைமுறைகள், நமக்கான சில விதிமுறைகள் எல்லாம் சரிபார்த்து மீண்டும் அவற்றை வரைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை துவங்குவதற்கான அந்த தகவலையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு ஒட்டுமொத்தமாக இவற்றை எல்லாம் கொண்டு சென்று அவற்றை மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதனை அறிவுரை பெற்று இதற்கான தீர்வை சொல்வதாக அறிவித்திருக்கின்றோம். இல்லை, அவர்கள் இப்போ ஒவ்வொரு சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். நாம் அரசு சார்பாக இன்னும் அதை எதுவும் சொல்ல. அவர்களுடைய கோரிக்கைகளை எல்லா ஆட்டோ சங்கங்களுடைய கோரிக்கைகளையும் கன்சல்டேட் பண்ணி அது ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். இல்லை, அரசு நம்ம அக்ரிகேட்டராக இருக்கணும், நம்ம போய் அதை செய்ய முடியாது. அதனால் இந்த சென்னை மாநகரத்துடைய அனைத்து போக்குவரத்தையும் ஒருங்கிணைக்கின்ற அமைப்பாக இந்த ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கும்தா மூலமாக அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. கண்டிப்பாக அந்த தேவையை உணர்ந்த காரணத்தினால்தான் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பதானே கூட்டம் முடிச்சிருக்க உடனே நாங்கள் அந்த முடிவு எடுக்க முடியாது. நிதித்துறை மற்ற சட்டத்துறை போன்றவற்றினுடைய ஆலோசனைகள் எல்லாம் பெற்று முதல்வருடைய கவனத்தில் கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் சொல்கின்ற அதே காரணங்களைத்தான் அவர்களும் முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த காரணங்களை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். கடந்த கால ஆட்சியாளர்கள் இதுல கட்டண நிர்ணயம் செய்தாங்க. ஆனால் இந்த மீட்டர் பொருத்துவதில் ஏற்கனவே தாமதமாக போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருந்தது. நம்முடைய அரசு அமைந்த பிறகு கொரோனா காலம், அதற்கு பிறகு வெள்ளம், புயல் என்று பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்த இடையில இந்த குறித்தும் பல்வேறு ஆலோசனை நடைபெற்றது. இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கிறோம். செயல்பாட்டினால அங்கங்கே ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கான இலக்கீடு, காப்பீடு அது வாங்குறதுல பல சிக்கல்கள் இருக்குது. சட்டத்துல பல சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில அதோடைய செயல்பாடு எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும்? அது ஒரு உலகளாவிய பிரச்சனை. இங்க மாத்திரம் அந்த பிரச்சனை வரவில்லை. உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. நம்முடைய நாட்டிற்கு தகுந்தாற்போல், இங்க இருக்கிற சூழலுக்கு தகுந்தாற்போல் மாறி வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்பட்ட வகையில் இதில் என்ன வரைமுறைப்படுத்த முடியும் என்பது குறித்து ஆய்வு நடக்கிறது. விரைவில் அதற்கான ஒரு முடிவு எட்டப்படும். ஒன்றிய அரசு அதற்கான வரைமுறையை சொல்லியிருக்கிறாங்க. அது குறித்து சட்டத்துறையோடு ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் விரும்புகிற காலத்திற்குள் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தாய்மானவன் போன்றவருடைய கருத்துக்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். இன்றைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. நன்றி. நன்றி. ஆட்டோ தொழிற்சங்கத்தினரோடு அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனையில் ஈடுபட்ட பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசினார். அப்போது பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதாகவும் கோரிக்கைகள் குறித்து பரிசீலனை செய்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆட்டோ தொழிற்சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை விடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். தொழிற்சங்கத்தினர் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசும்போது குறிப்பிட்டார். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.